ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்தி. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் 93 கிலோமீட்ரு. இதை இப்போது ரயில்வே அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. போன இது பார்த்திங்கன்னா டிபிஆருக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ டிபிஆர் பணிகள் இறுதிக்கட்ட டிபிஆர் பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனை லெவல் கிராசிங், எத்தனை பிரிட்ஜு, இதுக்கு எல்லாமே காஸ்ட்டு, இது கட்டினா எவ்வளோ செலவாகும், இந்த காஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லாட்ட முடியும் தருவாயில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை வர பட்ஜெட்டில் இதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். எத்தனை காஸ்ட், எவ்வளோ காஸ்ட்டுக்கு இது பண்ண போகிறாங்க என்பது தெரியும். ஸோ அதனால் விரைவில், அதாவது வர பட்ஜெட் பிப்ரவரி மாதத்தில் நடக்கிற பட்ஜெட்டில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இரட்டை ரயில் பாதை ஆவது உறுதியாகிவிட்டது. 99% உறுதி. 1% எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பிஃபோராகவும் வரலாம், இல்லை பட்ஜெட்டுக்கு அடுத்தவரும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக பட்ஜெட்டில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா டிடிஆர் ப்ராஜெக்டில் இறுதிக்கட்ட நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி டைம் இருக்குல்ல, உங்களுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. கண்டிப்பாக முடிஞ்சிடும். வர பிப்ரவரி மாதத்தில் இதுக்கான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்காலுக்கான அனுமதி, இரட்டை ரயில் பாதைக்கான அனுமதி கொடுத்து விடுவார்கள். ஸோ ஏன் இந்த லைன் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா குட்ஸு தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். காரைக்கால் போர்ட்லேருந்து சேலம் போர், மேட்டூர் டேம் போர் போன்ற நகரங்களுக்கு நிலக்கரிகளை அதிகமாக கொண்டு செல்கிறது. அதே காரணம் காட்டினால் இந்த இரட்டை ரயில் பாதைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பேசஞ்சர் ட்ரெயின்ஸை பற்றி அவங்க கணக்கு கிடையாது, குட்ஸு தான் கணக்கு. நீங்கள் கேட்கலாம், ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அங்கே கம்மியாக தான் போடுறோம், அது கணக்கே கிடையாது. பேசஞ்சர் ட்ரெயின்ஸு எல்லாம் கணக்கு கிடையாது. ஒன்லி குட்ஸுக்கு தான் இதில் கணக்கு. எத்தனை குட்ஸ் இயக்குறாங்க என்பதை அவங்க கலெக்டேட் பண்ணினா கிட்டத்தட்ட 108.9%, 109% இயங்கிட்டு இருக்காங்க. 100% வந்தாலே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 109% குட்ஸு சர்வீஸ் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இது காரணம் காட்டி தான் இப்போ இரட்டை ரயில் பாதைக்கு உடனடியாக அனுமதி கொடுத்து விடுவார்கள். சரிங்களா? அதனால் பட்ஜெட்டில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இரட்டை ரயில் பாதை ஆவது உறுதியாகிவிட்டது. இப்போ அதே மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம காணொலி பண்ணிட்டேன். பார்க்காதவங்க இதுலேயும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. மெயின் லைனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தஞ்சாவூர் விழுப்புரம் 192 கிலோமீட்ரு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு சர்வே பணிகள் முடிஞ்சு இப்போ தான் டிபிஆருக்கு அனுப்புகிறாங்க, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பொறுத்த வரைக்கும் டிபிஆர் பணிகள் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சோன்னா ரயில்வே போர்டு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இப்போ தான் விழுப்புரம், தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா இப்போ தான் டிபிஆர் பணிகளே தொடங்கியிருக்காங்க. இது முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ அதுக்கு அப்புறமா தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுவும் இந்த காணொலி மூலியமாக நான் சொல்லிடுறேன். அதனால் ஃபஸ்ட்டு வரப்போகிற என்னென்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்காலுக்கு உடனடி, அதாவது வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வந்துடும். விழுப்புரம், தஞ்சாவூர் பாதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்புறமா தான், அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 6-7 மாதம் ஆயிரும். அடுத்தும் கொடுத்தோம் என்றால் அடுத்த இயரில் ரயில்வே அமைச்சர் தனியாகவே இருக்க அனுமதி, அதுக்கான எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கிற எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. விரைவில் ஒப்புதல் கொடுத்து விடுவார்கள். அந்த ப்ராஜெக்ட் எப்போ தொடங்குறாங்க என்பது அடுத்த இதுக்கு யார் இருக்க தனியாக. இப்போ தஞ்சாவூர், காரைக்கால் இரட்டை ரயில் பாதைக்கு அனுமதி கொடுத்தவுடன் அதுக்கப்புறம் ஏழை எடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் யார் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் பணிகள் தொடங்கும். கரெக்டாக ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துக்குள்ளே பணிகளை தொடங்கிடுவாங்க. ஸோ அதுக்கான எப்படி பண்ண போகிறாங்க என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அதனால் வர பட்ஜெட்டில் தஞ்சாவூர், காரைக்கால் இரட்டை ரயில் பாதை ஆவது உறுதியாகிவிட்டது. ஸோ ரயில்வே அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காலையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.